drop it like that. வணக்கம் மக்களே, சாகச ஆர்வலர்களே, எங்களின் வடிகட்டப்படாத பயணத்திற்கு வருக. அங்கு ஒவ்வொரு கணமும் ஒரு சிறந்த கனவாக இருக்கும், அல்லது நம்மை நாமே நம்பிக்கொண்டோம். குறிப்பாடற்ற அனுபவங்களின் உருள் வண்டி பெற உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். Hello people, adventurers. Welcome to our unfiltered journey, where every moment is a perfect dream, or so we convinced ourselves. Prepare yourself for a roller coaster of flawless experiences. இந்த காணொளியில் பயணம் வழங்கக்கூடிய மிகச்சிறந்தவற்றை நாங்கள் வழிநடத்துவதைக் காண்பீர்கள். அழகிய வானிலை, சரியான நேரத்தில் விமானங்கள் மற்றும் மிச்சலின் நட்சத்திரத்திற்கு தகுதியான உணவு, அல்லது குறைந்தபட்சம் முற்றிலும் விரும்பத்தகாது என்று உத்தரவாதம் அளிக்கும் உணவு. In this video, you'll see us navigate the best that travel has to offer: beautiful weather, on-time flights, and food that's guaranteed to be Michelin star-worthy, or at least completely unappealing. எனவே அமைதியாக உட்கார்ந்து, நிதானமாக, எல்லாம் எவ்வளவு சிரமமின்றி நடக்கிறது என்பதைக் கண்டு ஆச்சரியப்படுவதற்கு தயாராகுங்கள். சில அதிசயங்கள் திட்டமிட்டபடி நடக்கவில்லை என்றால் நினைவில் கொள்ளுங்கள், இவை அனைத்தும் உங்கள் பார்வைக்கு இன்பமாக நாங்கள் கேலியான கற்பனை சார்ந்த கையால் எழுதப்பட்ட தாழ் காணொளி செய்த திறமையுடன் வடிவமைக்கப்பட்ட சாகசத்தின் ஒரு பகுதி. காணொளியை கண்டு மகிழுங்கள், என் அன்பான தலைவர்களே மற்றும் தலைவிகளே. So sit back, relax, and prepare to be amazed at how effortlessly everything goes. If some of the miracles don't go as planned, remember, it's all part of our expertly crafted adventure that we've made a mockumentary handwritten paper video for your viewing pleasure. Enjoy the video, my dear leaders and leaders. இந்த வீடியோ உள்ளடக்கத்தின் பதிப்புரிமை உரிமையாளர் ரோஷன் மற்றும் இந்த வீடியோவின் உள்ளடக்கங்களை திருத்த, விநியோகிக்க, பகிர மற்றும் பயன்படுத்த அவருக்கு பிரத்யேக உரிமைகள் உள்ளன. Roshan is the copyright owner of this video content and has exclusive rights to edit, distribute, share and use the contents of this video. ஒலியாகவோ, புகைப்படம் வழியாகவோ அல்லது GIF முழுவதுமாகவோ அல்லது காணொளியில் ஒரு பகுதியாகவோ அங்கீகரிக்காமல் பயன்படுத்தினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். Unauthorized use of audio, photo or GIF in whole or in part in video will result in legal action. டாடா. ஹாய். இவங்களுக்கு பாய், நம்மளுக்கு ஹாய். எஸ் எஸ் அங்கே போவோம். ஹாய் ஹாய் பாய் பாய் பாய். எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. புறப்படும் போது நல்ல சகனம். பேசுறானா பாரு, இப்ப பேசு, இப்ப பேசு. இவ்வளவு நாள் பேசுனீங்க. ஒரு இதெல்லாம் போட முடியாது. நான் பீப் போட்டுருவேன், அவ்வளோதான். நான் பேசுங்க வினோத். என்ன பேசுறது? வேலூர் வினோத்ரா. வேலூர் வினோத். ரோஷன்ஸ் வேர்ல்டு. வெல்கம் டு ரோஷன்ஸ் வேர்ல்டு. இல்லடா, ஆட்டோட திரும்பி அவங்க பேர் சொன்னார்னு வச்சுக்கோங்க. இவர் தான் நம்ம தெலுங்கு. இருங்க, எப்படி பாருங்க. சரி, ஓகே. இப்போ நாங்கள் ஆட்டோவில் போய்ட்டுருக்கோம். ஸோ ஸ்டேஷன் போய்ட்டு நாங்கள் அடுத்ததெல்லாம் அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ, பாய். ஹாய் கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஏர்போர்ட்டில் வந்து மெட்ரோ வழியாக தான் வந்தோம். ஸோ அண்ணா நகர் ஈஸ்ட்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு மெட்ரோ வழியாக தான் வந்தோம். பட் ஏன் மெட்ரோ வீடியோலாம் போடலைன்னா, மெட்ரோவில் வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க, அதனால் வீடியோ எடுக்கலை. ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா லைக் மெட்ரோலேருந்து டேரெக்டாக டெர்மினல்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ அது வந்து அந்த சைடு லெஃப்ட் எடுத்திங்கன்னா இன்டர்நேஷ்னல், இந்த சைடு ரைட் எடுத்திங்கன்னா டொமஸ்டிக்கு. ஸோ டேரெக்டாக நீங்கள் டெர்மினலுக்குள்ளே போயிடலாம். இப்போ இருக்கிறது இந்த டெர்மினல் இருக்குது இல்லையா, இந்த டெர்மினல் வந்து இன்டர்நேஷ்னல் டெர்மினல் கைஸ். ரீசெண்டாக தான் நம்ம ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து ஓப்பன் பண்ணி வச்சார். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எஸ், இந்த ஹேரோபில் PVR வந்து லைக் நாங்கள் வந்து ஒரு படம் போய் பார்க்கலாம். போய் படம் பார்த்துட்டு கடைசி ஷோ படம் பார்த்துட்டோன்னா மார்னிங் கரெக்டாக ஃப்ளைட்டு போர்டிங் பாஸ் எடுக்க ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு போர்டிங் பாஸ் அப்படி எடுக்கலாம், வெப் செக்இன் பண்ண வேணாம்னு யோசிச்சு வச்சுருக்கோம். ஸோ இதுதான் இப்போதைக்கு எங்கள் பிளானு. 3 hours later. படம் பார்த்து முடித்தோம். PVR ஹேரோபில் தான் இருக்கும். நாங்கள் லக்கேஜ் படம் பார்த்து முடிச்சுட்டு ஜஸ்ட் இப்போ தான் எக்ஸிட் ஆகிறோம் PVRலேருந்து. டேய் வா, மேலே போய் ஃபுட் கோர்ட் இருக்குது, ஏதாவது சாப்பிட்டு போனோம் வா. படம் எவனா நல்லா இருக்குன்னா சுடுதண்ணியை பிடிச்சி மூஞ்சில் ஊற்றுங்க. ஸோ நம்ம தர்ஷன் தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார் படம் பார்த்துட்டு.
தர்ஷன் உங்களுடைய இது அவர் ஏதோ விரல் காட்டுறாரு. என்னது சம்திங் ஏதோ 4 எழுத்துக்கள் உள்ள ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். LIKE. ஓகே, படம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்னடா குப்பை போட்டு வச்சுருக்காங்க. ஏய், என்ன கிடையாதா ஃபுட் கோர்ட் கிடையாதா? அடுத்த கீழே அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் அதுதான் இருக்குது. ஓகே, சரி வா. இதை ஏறும் போதே சொல்லியிருக்கலாம் இல்லைன்னா. சரி பரவாயில்ல விடுங்க. ஆனால் இது பப்பாய்ஸ், A2B, டாமினோஸ் இந்த மாதிரி இருக்குது. அந்த ஜன்னல் இருக்குல்ல கைஸ், அங்கே பார்த்தீங்கன்னா மெட்ரோ தெரியும். தேங்க்ஸ்ண்ணா. இது கலிஃபோர்னியா பரேட்டோ. ஓகே, ஒரு வாட்டி சாப்பிட்டு வாழ்க்கையே வெறுத்துடலாம் கைஸ். அந்த மாதிரி பண்ணிட்டானுங்க படத்தை. இதில் எல்லாருமே நல்லா இருக்குன்னு வேற. ஒரே ஒரு ட்ராலி பேக் அதை ஒழுங்காக பிடிக்க முடியல. சரி, படத்தோட ரிவ்யூ நீங்கள் சொல்லுங்கள். டீன்ஸ் தான் பார்த்தோம். இப்போ நாங்கள் என்ன படம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா டீன்ஸ். ஆக்டர் டைரக்டர் பார்த்திபன் சார் வந்து டைரக்ட் பண்ண ஒரு படம். இதை பற்றி உங்களுடைய ரிவ்யூ? நல்லா இருக்குது ப்ரோ. இது ஆக்ஷன் மேடம். மூவி நல்லா இருக்கு. இவ்வளோ நேரமாக ஏதோ கெட்ட வார்த்தையே பேசிக்கிட்டு இருந்தான். இப்போ பேசு. அது ஒன்றும் பேசுகிறேன் ப்ரோ. பச்சை ஏண்டா பச்சை போய் பேசுகிறேன், ஏண்டா பச்சை போய் பேசுகிறேன் அப்படிங்கிற இருங்க. இப்போ வேலூர் வினோத் வந்து இப்போ ரிவ்யூ சொல்லுவார். சொல்லுங்கள், என்ன ரிவ்யூ சொல்லணும் ப்ரோ? இப்போ பார்த்திய படத்தை? படம் பேர் என்னது? இல்லை புரியல. டீன்ஸ். பார்க்க வேணாம். பார்க்க வேணாம். உண்மை இவன் தான் உண்மையை சொல்கிறான். சொல்லு உண்மையை. இப்போ வரும்போதெல்லாம் கழிவு ஊற்றிட்டு வந்தியா? சொல்லு. டிவியில் வந்தால் பாருங்க. அது கூட பார்க்காதீங்கிறேன். தேட்டரில் வந்துலாம் பார்க்குற அளவுக்குலாம் வரது இல்லை. ஓகே, என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இவன் அப்படியே பச்சை போய் பேசுகிறாங்க. இவன் பச்சை போய் இவ்வளோ நேரம் தமிழில் கெட்ட வார்த்தை தெரியாதுன்ட்டு நான் ஃபுல்லாக தெலுங்கில் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருந்தான். ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இந்த பிரிட்ஜ் வந்து டைரெக்டாக ஹேரோபுக்கு அந்த பார்க்கிங் லாட்டுக்கும் டைரெக்டாக டெர்மினல் கனெக்ட் ஆகும். இதே மாதிரி அங்கிட்ட ஒரு பிரிட்ஜ் இருக்கும். ஸோ காய்ஸ், அது வந்து டொமஸ்டிக் டெர்மினல். ஏர் இண்டியா, அலைன்ஸ் ஏர், விஸ்தாரா, இந்த 4 ஏர்லைன்ஸ்க்கு இந்த டெர்மினல் டொமஸ்டிக் வைஸ். அதுக்கப்புறம் இது இன்டர்நேஷ்னல், ஃபுல் இன்டர்நேஷ்னல் டெர்மினல் இது. அதுக்கு அடுத்து இருக்கிறது அந்த 4 ஏர்லைன்ஸ் சொன்னல, ஏர் இண்டியா, விஸ்தாரா, அலைன்ஸ் ஏர்னு. அதை தவிர்த்து இருக்கிற எல்லா டொமஸ்டிக் ஏர்லைன்ஸும் அந்த டெர்மினல்லேருந்து தான் வரும். லைக் இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட், இந்த மாதிரி எல்லாமே அந்த லாஸ்ட் டெர்மினலில் தான் வரும். ஸோ இந்த ஃபுட் வந்து 24/7 அந்த படத்துக்கு அந்த ஏரோப் இருக்கு இல்லையா, ஏரோப் பெஸ்ட்டாக ஈஸ்டோ, அந்த ஏரோப்பில் இருக்கிறதெல்லாம் வந்து லைக் ரொம்ப டைம் வைஸாக தான் ஓடும். இந்த நாய் அப்போவே பர்கர் கிங்குன்னு வேண்டாம், ஒத்திட்டு அங்கேயே வாங்கியிருக்கலாம். ரொம்ப இப்போ ஜாலியாக போகிறான் பாரு, டிங்கிட்டப்பா. ஸோ கைஸ், இந்த பேக் வந்து என்னது, கேமரா ஹோல்ட் பண்ணியிருக்கிறேங்கிற ஒரே காரணத்தினால இவன் இப்போ எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்கான். டைம் என்ன? 11, 12, 1:30. 12 மணி கிராஸ் ஆயிடுச்சு. நான் நான் வெஜிடேரியன். நான்வெஜ் பாரு, பசிக்குது எனக்கு. வேணாம்டா, 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 வேணாம்டா. 2 burgers for 99. அது இத்தினோண்டு தான் இருக்கும். பரவாயில்லையா? இவ்வளோ தான் இருக்கும். ஒரு நாளைக்கே 10 தான் இருக்கும். ஆமாம். One eternity later. எவனோ ஒருத்தன் பேர் என்ன, சப்வேலாம் வேஸ்ட்டு வேணான்னா அவன் தான் தேடிக்கிட்டு இருக்கேன். நல்ல நீல சட்டை, கருப்பு பை, ப்ளூ கலரு ட்ராலிலாம் போட்டுருப்பான். அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கண்டுபிடிச்சின்னா கமெண்ட் பண்ணுங்க. பர்கர் மாதிரி இருக்குமா இதெல்லாம்? அவனை தான் அவன் தான் ஏன் தான். ஓகே ஓகே, அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு கிட்ட நின்றுக்கிட்டு இருப்போம். இன்னும் ஆள் வரல, பார்ப்போம். என்னடா நீங்கள் விடியா காத்தால ஃப்ளைட்னா எதுக்கு நைட்டுக்கே வந்தீங்கன்னா, விடியா காத்தால் நான் ஏஞ்சிக்க மாட்டேன். தட் இஸ் த மேஜர் ப்ராப்ளம். அப்படிங்கிற மாதிரி காலங்காத்தால் நான் ஏஞ்சிக்கிட்டேன்னா பிரச்சனை கிடையாது, ஏஞ்சிக்க மாட்டேன். அதனால தான் ஸோ நைட்டோட நைட்டாக வந்துட்டு ஒரு படத்துக்கு போயிட்டு இப்போ விடியா காத்தால ஃப்ளைட்டை பிடிக்கணும். இது நம்மளுக்கான மீச்சிக் பட்டர்ஸ்காட்ச். நீ சாக்லேட்டுன்னு அவன் பட்டர்ஸ்காட்சுன்னா, இவர்கிட்ட கேட்டேங்க எது நல்லா இருக்குங்க, பட்டர்ஸ்காட்சுன்னு போடுங்க, பட்டர்ஸ்காட்சை விட அப்படின்ட்டு.
Silent nights recalling you, a souvenir of what it could be. Pieces of my mind are yours. I forgot the parts I'm missing. I pretend that we are okay, like nothing's ever broken. And I pretend that we are dancing, like the nights are never ending. சாப்பிட்ட வரைக்கும் அது நல்லா இல்லை. இங்கே இதுக்கு நம்ம சான்ஸ் எடுக்க முடியாதுல்ல, நம்ம ட்ராவல் போக போகிறோம். வயிற்ற கலக்கிருச்சுன்னா பைலட் நான் நிறுத்துவாரா? ஓகே கொடுத்துட்டாங்க. ஸ்டாருக்கு தேங்க்யூ. ஒன்றும் ஸ்டாப் வேணும். ஏய் என்ன சாவடிச்சிருவேன் போ. ஏய் என்ன அவர் பார்த்து சிரிக்கிறாரு என்னைய பார்த்து. நல்லா இருக்கு, நான் வாங்க. சாவடிச்சிருவேன். ஏய் நல்லா இருக்கு. பரதேசி பையன் வச்சு குடிச்சிட்டு போயிட்டாங்க அவன் பாட்டுக்கு. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூண்ணா. ரோஷன்ஸ் வேர்ல்ட். இது என்ன மில்க் ஷேக்கு? நல்லா இருக்கும். நான் அதை தானே சொன்னேன் நல்லா இருக்கு. ஒரு ஸ்டார் அவர் என்னை பார்த்து சிரிப்பாடுறா. போடா போய் கேள்டா போடா. என் ஜூஸ் ஆளாளு பண்ணுறாங்க கைஸ். முதல்ல இவன் பண்ணான், இப்போ இவன் பண்ணுறான். என் ஸ்டாவை தொடாமல் இருப்பேன். சரி நல்லா இருக்கும். ரோஷன் ஃப்ரீயாக இருந்தால் அவளை அப்படியே பீச்சில் விட்டுட்டு போயிட்டேன். என்னைய ஃப்ரீயாக இருந்தால் ராமாபுரத்துக்கு வா, ட்ராப் பண்ணிட்டு நீ திருப்பியும் போலா பிடிச்சி வந்துருங்களாம். எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா இங்கே வா, ஃப்ரேமில் வா, ஃப்ரேமில் வா. போகலாமா? பார்ப்போண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. பாய் பாய். டாம் வேஸ்ட் டு டை அப்படின்னு சொல்ல மாதிரி உழுக்கடை வந்து ஏதோ உழுவுதான். எப்படி இருக்கும்? டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எள்ளு புல்லுக்கு காயுது, எள்ளு புல்லுக்கு எதுக்கு காயுதா? ஸோ நாங்கள் 2 பேரும் ஃப்ளைட்டை பிடிக்க இருக்கோம். அவன் பாவம் எங்கள் ஃப்ரெண்டுன்ட்டு நூடுல்ஸாக வந்துக்கிட்டு இருக்கான். வேறு யாரும் இல்லை, இந்த காய், இந்த வினோத், இந்த வேலூர் வினோத்ரா அப்படிங்கிற மாதிரி. இது ரெண்டல் கேமரா. இது சொந்த கேமராலாம் கிடையாது. 4 நாளைக்கு ரெண்ட் எடுத்திருக்கோம். 5ஆவது நாள் கேமராவை கொடுன்னு வாங்கிட்டு போயிடுவான். ரைட், அந்த என்ட்ரன்ஸில் போனீங்கன்னா ஒரு லிஃப்ட் வரும். டே இங்கே தான்டா. டே ஆடா டே இங்கே தான் காய். ஸோ இந்த லிஃப்ட்லேருந்து கரெக்டாக அந்த 5th லெவல் சொல்லுவாங்கள்ல, இறங்கினோடனே இந்த செக் பண்ணணும் லைக் எப்போ நம்ம ஃப்ளைட் ஆன் டைமாக இல்லையான்ட்டு. இப்போதைக்கு கரெக்டாக ஆன் டைமில் வருது. சரிங்களா? ஸோ இந்த பார்க்கிங்கில் அப்படியே இப்படி வந்தீங்கன்னா லைக் யூ வில் ஃபைண்ட் இயர் சம்திங். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஏர்போர்ட்டோட லைக் ஃப்ளைட்ஸ் எல்லாம் நிற்கிற வியூ இதுதான். ஸோ நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஒரு ஜெட் வே நிற்கிது பாருங்க. லைக் இதுதான் இந்த ஜெட் வே நிற்கிதா, இந்த இது தெரியுதா? இது ஒரு ஜெட் வே லிங்க். இது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு. இது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட். அங்கே நிற்கிது பாருங்கள், இண்டிகோ A320, 320, ஏர் இண்டியா A321 இல்லையா, அதீஸ் அபாபா எத்தியோப்பியாவுக்கு போடுறது. எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ். அந்த 3 ஃப்ளைட்டுக்கும் நடுவில் ஒரு ஃப்ளைட் நிற்கிதுல்ல, அது ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்டுக்கே சென்னையிலேருந்து போகக்கூடிய ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட் டைரெக்டான அந்த ஃப்ளைட் நடுவில் நிற்கிது. அதுக்கப்புறம் ஏர் இண்டியாவோட லிவரி ஃப்ளைட்டு, விஸ்தாரா ஃப்ளைட்டு, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கைஸ் அந்த முன்னாடி ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் தெரியுமா? லைக் ஏர்போர்ட்டை நம்ம காட்டணுன்னாலே, ஒரு படத்தில் காட்டணுன்னாலே ஒரு சென்னை ஏர்போர்ட் ISO அப்படின்லாம் போட்டு இருக்கும்ல. லைக் நான் அந்த ஃபோட்டோ இங்கே அட்டாச் பண்ணுறேன். அந்த பில்டிங் தான் இந்த இடத்துல இருந்தது. அந்த பில்டிங் தான் இந்த இடத்துல இருந்த பில்டிங் தான் அது, அந்த சென்னை ஏர்போர்ட் ISOன்னு இருந்து. இப்போ அதை இடிச்சிட்டு அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரியும் லைக் இந்த மாதிரியும் ஒரு டெர்மினல் இப்போதைக்கு இங்கே கட்ட போகிறாங்க. ஸோ அதுக்கான பிளான் தான் போயிட்டுருக்கு. அண்ட் அங்கதிக்கு ஒரு எல்லோ லைட்ஸ் பிளிங்காய் எரியுதா, 2 லைட்ஸ். அது வந்து ரன்வேக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாப் ஹோல்டு பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. லைக் பார்க்கிங் இல்லைடா,
ரன்வேல ஒரு ஃப்ளைட்டு டாக்ஸி ஆகி அங்கே நிற்கும். சப்போஸ் கிளியரன்ஸ் கிடைக்கல, டேக் ஆஃப்க்கு கிளியரன்ஸ் கிடைக்கலன்னா அந்த பிளிங்க் ஆகிற 2 லைட்டுக்கு முன்னாடி நிற்கும். சப்போஸ் கிடச்சிருச்சுன்னா மைண்ட் பண்ணாமல் அங்கேருந்து திருப்பிட்டு போய் நின்றுவாங்க. ஸோ அதுதான் அந்த பாயிண்ட். அதுதான் டேக் ஆஃப் அந்த சைட்லேருந்து இப்படி நடக்கும், இல்லைனா இப்படிலேருந்து இந்த சைடு நடக்கும். ஏய் லுஃப்தான்ஸா டேக் ஆஃப் ஆக போகுது. லுஃப்தான்ஸா எது லுஃப்தான்ஸா? அங்க மூக்கு மட்டும் தெரியுது பாருடா அந்த பில்டிங் வந்து. அங்கே பாரு, அது ஃப்ராங்க்ஃபர்ட் போகிற ஃப்ளைட்டு, சென்னை டு ஃப்ராங்க்ஃபர்ட். லைக் யூரோப்புக்கே டேரெக்டாக போகக்கூடிய 2 ஃப்ளைட்டில் அந்த ஃப்ளைட் ஒன்று, அண்ட் தட் கோஸ் டு ஃப்ராங்க்ஃபர்ட். அங்கே பாருங்கள் டாக்ஸி ஆகுது. தட்ஸ் லுஃப்தான்ஸா A340. 4 இன்ஜின் இருக்கும் பாரு. அது செம்ம பெருசுரா. 450 சச்சரம் அவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லை காய்ஸ். இந்த ஃப்ளைட்டு நான் எனக்கு எவ்வளோ ட்ரீம் தெரியுமா? இந்த ஃப்ளைட்டு கிட்டத்தட்ட 1500 rupees கைஸ், மைக்ரோசாஃப்ட் ஃப்ளைட் சிமுலேட்டரில். லைக் அங்கே பாருங்கள், அது லேட்டஸ்ட் டெலிவரி. ஓ மை காட், அதான் அந்த மாதிரி தான் இதெல்லாம் கைஸ். அங்கே பாருங்கள், அந்த 4 இன்ஜின் தெரியுதா? ஸோ இப்போதைக்கு டேக் ஆஃப் வந்து 07 கைஸ். ஸோ அந்த எண்டுக்கு லைக் இப்படி திருப்புது இல்லையா, அந்த எண்டுக்கு போயிட்டு டேக் ஆஃப் ஆகும். திருப்பதியில் ஏறுமா, திருப்பதியில் டேர்ன் ஆகுதுல்ல, அந்த மாதிரி. அங்கே பாரு அந்த லைக் அந்த ஒயிட்னஸை பாரு. அங்கே ஸ்ட்ரெயிட்டெல்லாம் இல்லை, ரைட் எடுத்துரும். ஆமாம், நம்ம ஃப்ளைட் அங்கேருந்து டேக் ஆஃப் ஆகும். இப்போ காற்று இப்படி வச்சேன்னு வச்சுக்கோ, இப்படி காற்று அடிக்குதுல்ல, ஸோ ஆப்போசிட்டில் தான் டேக் ஆஃப் ஆகும். அங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ ரைட்டில். இப்போ நம்ம பார்க்க முடியாதா? பார்க்கலாம். சரி பார்க்கலாம். ஏய் இருடா அது போயிடுச்சுன்னா அது டேக் ஆஃப் ஆகும். 5 நிமிஷத்தில் டேக் ஆஃப் ஆயிரும்டா. இருடா, பில்டிங் வரையாதா போறோம்டா? அதான்டா இந்த சைடு போயிட்டு டேக் ஆஃப் தான்டா ஆகும். 5 செகண்ட். 5 பார்க்கலன்றே நீ. டேக் ஆஃப் இங்கே வந்து தான்டா ஸ்டீப் ஆகும். இங்கே வந்து தான் இப்படி தான் எழுதுவாங்க. இப்போ மறுபடியும் ரிவர்ஸ் எடுப்பாங்களா? டேய் இங்கே இப்போ நேராக போயிட்டு யூ டர்ன் அடிச்சுட்டு டேக் ஆஃப் ஆயிரும்டா. ஓகே ஓகே. அவங்க பாடுற இன்ஜின் சவுண்டு இங்கே கேட்குதுல்ல, எப்படி இருக்கு பாரு. இட்ஸ் பியூட்டிஃபுல் A340. இதெல்லாம் நம்ம டொமஸ்டிக் இல்லடா, இது முன்னே இருக்குல்ல. ஆமாம், முன்னாடி இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு. இந்த டெர்மினல் பேஸ் பண்ணி நிற்கிற எல்லாமே இன்டர்நேஷ்னல். பார்த்தா டொமஸ்டிக் மாதிரி இருக்குல்ல, சின்னதாக இருக்குல்ல. அவன் பாரு உருட்டிட்டு போயிட்டே இருக்கான் பாருங்க. அதை கம்பேர் பண்ணும்போது சின்னதாக இருக்குது. ஆமாம், அது லைக் டே அது எவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு தெரியுமாடா உள்ள. ஏர்பஸ் அதில் 3 கிளாஸுமே ஒட்டுக்காக இருக்கும். லைக் அந்த ஃப்ளைட்டில் வந்து பிஸ்னஸ் கிளாஸ் இருக்கும், ப்ரீமியம் எக்கனாமி இருக்கும். இப்போ அப்ராடுக்கு போகிற ஃப்ளைட்டில் எல்லாம் இந்த 3 கிளாஸுமே இருக்குன்னு சொல்லுவீங்களே, பட் அதில் எல்லாமே மேக்ஸிமம் சீட்ஸாக இருக்கும். இப்போ எமிரேட்ஸில் பார்த்தா ஒரு 30 சீட் இருக்கும், பட் அதில் 60 சீட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு லைக் ஒயிட் பாடி கொண்ட ஒரு ஃப்ளைட் அந்த ஃப்ளைட்டு. ஏர்பஸ் A340. இங்கே இருக்கிறது எல்லாமே என்ன, அந்த கடைசியில் ஒரு மஞ்சள் லைட் எரியுது தெரியுதா, அது APUன்னு சொல்லுவாங்க. விண்டோ சீட் நான் தான். திருப்பி சொல்லு. விண்டோ சீட் அவன் தானே ஏதோ கேவலமான ஒரு இது சொன்னான். இப்போ பார்த்த ஃப்ளைட்டு இந்த சைடில் வந்துட்டு போயிட்டு இந்த சைடில் வந்துட்டு இப்படி திரும்பிச்சா, இப்படி திரும்பி நேராக போயிருந்தா தான் டாக்ஸிவே. இது ரன்வேல அட்டாச் ஆகிட்டு இருக்கு. இப்போ எனக்கு இப்போ என்ன பயம்னா, இப்படியே எடுத்துகிட்டு போயிட்டானா அந்த ஃப்ளைட்டு நான் இங்கேருந்து வானத்தில் தான் பார்க்க முடியும், இல்லைனா சங்க ஓடி போய் பாரு. அப்படியே போய் பாரு. அந்த இது என்ன ஃப்ளைட்டு? ரொம்ப தூரம் இருக்கு இது. கேத்திய பசிபிக் தானே இது? ஆமாம், கேத்திய பசிபிக் ஹாங்காங் போகிற ஃப்ளைட் இது. இப்போ இருக்கா பேசஞ்சருக்கு காய்ஸ்? அந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க காய்ஸ், இன்ஜின் சவுண்டு கேட்குதா? திருப்பி பண்ணு. பண்டா டே அப்படின்னா என்ன பண்ணிடா? எது இப்போ எடுக்கிறாங்க அதுவா? 737 என்ன வந்த மேக்ஸ் 8 போயிங் அமெரிக்கன். இப்போ பாரு இன்னொரு சவுண்டு கேட்கும் பாரு, ஊன்ட்டு இன்னொன்று கேட்கும் பாரு. இப்போ இன்ஜின் ஒன் ஸ்டேபிள் ஆகிடுச்சு சரியா? இப்போ இன்னொன்று ஒரு ரைஸ் ஆகும் பாரு. சின்ன ஃப்ளைட்டுக்கு எவ்வளோ ப்ரொசீஜர்? வாங்க பாரு, இப்போ மேக்ஸ் அவுட் ஆகிடுச்சு. அது எங்கே போகுதுன்னு தெரியல. அதான் லுஃப்தான்ஸா.
எந்த ஊர் அது? அது அடிஸ் அபாபா, ஆஃப்ரிக்கன், எத்தியோப்பியா போகுது. எத்தியோப்பியா? நான் எங்கடா கேட்டாது? அதுதான் ஆஃப்ரிக்கா, மிடில் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா தான் அங்கே. இதுனா இன்னும் போயிட்டுருக்கு. இப்போ அந்த டக் இருக்குல்ல, புஷ்பேக் டக்கா, அது இப்போ இது கலட்டிட்டு போயிடுவான் பாரு. அதுக்கப்புறம் தான் செகண்ட் இன்ஜின் டர்ன் ஆகும். அங்கே பாரு அந்த டக் வந்துருச்சு பாரு, ரிலீஸ் ஆகிடுச்சா? ஆமாம்மா. 2வது இன்ஜின் சவுண்டு கேட்கும் பாரு, பொறுமையாக அப்படியே. இப்போ நகரும் எவ்வளோ நேரம் அவங்க நகரத்துக்கு? ஒரு 2 to 3 minutes. அது டேக் ஆஃப் ஆகும்போது இது நவரும் கரெக்டாக. ஓகே ஓகே ஓகே. இவன் திரும்பிட்டான் பாரு. இது திரும்பிடுச்சா இப்போ? ஆமாம், ஃபோனை திருப்பிடுறேன் அப்படியே. இது இப்போ திரும்பிடுச்சு அந்த சைடு. இந்த கிராஸ் எண்டுக்கு போயிட்டு இதில் ஒரு டேர்னு, ஒரு லெஃப்ட் டேர்ன் போட்டு நேராக வரும். இப்படி தான் சைன்ட்டு வந்துட்டு இப்படி எடுத்துகிட்டு போவோம். லைக் எடுத்துகிட்டு யூ டர்ன் போட்டுட்டு போவோம். அதுதான் அது யூரோப் இந்த சைடில் இருக்குது. யூரோப் வந்து இந்த சைடு. சமந்தா பியூட்டியா? சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறான் இவங்களாம். என்ன பண்ணுறது? சமந்தா பியூட்டி. சரி விடு, எனக்கு ரைமிங்கா. கைஸ் இப்படியே நேராக பார்த்தா எங்கள் காலேஜ் வரும் கைஸ். அதை பற்றி இதான் பேசுகிறேன். அதை பற்றி இவனும் என்ன அதான். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? படித்த காலேஜுக்கு உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க. நான் 2 பேர் படித்தோம்டா. நீ ஒன்று நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. A340டா, பொறுமையாக தான் திரும்பும். பெரிய வண்டியில் 420 இல்லை. ஐயோ என்னை நாய் ஏன் இப்படி பண்ணுறான்? 340. உனக்கு வீடியோ அப்லோட் பண்ணப்போ ஃபுல்லாகவே பேட் வாஸ் தான்டா. சார் திரும்பிடுச்சு கைஸ். இப்போ கரெக்டாக எங்கே இருக்குது? திரும்பிடுச்சு. ரன்வே திரும்பல, பிளேன் திரும்பிச்சு. என்னடா ரன்வேக்கு திரும்பிடுச்சு. இது எங்கடா? இது இப்போ கிரவுண்ட் ஸ்பீடு 6 knots இருக்கா? சரி, விண்ட் ஸ்பீட்லாம் இல்லையா? சதுக்கும் இப்படியே பார்த்து இப்படியே வச்சு. கிரவுண்ட் ஸ்பீட் இருக்கா? 15 வந்துருச்சு. 15 வந்துருச்சு. கேடிஎஸ் தட 29. டேக் ஆஃப் ஆக போதுடா. 5 4 3 சவுண்ட் இருப்பாரு, சவுண்ட் இருப்பாரு. 2 சவுண்டு 1. இப்படிதான் என்ன அங்கே பாரு. ஓ ஓ ஓ வா அங்கே பாரு. சவுண்ட் பார்த்தியாடா? அது அப்படியே போய்ட்டு ரைட்டில் ஒரு டர்ன் அடிக்கும். அந்த ரெட் லைட்டு மேலே போயிடும், ஒயிட்டு கீழே வந்துடும். அப்போ ரைட் எடுக்கிறோன்னு அர்த்தம். புரியுதா? இப்போ பாரு டர்ன் ஆகும் பாரு. இல்லைடா, அவன் 5000 2000 ஃபீட் வரைக்குமே அவன் கிராஜுவல் டேக் ஆஃபில் தான் இருக்கணும். லைக் கிராஜுவல் இன்க்ரீஸில் தான் இருக்கணும். ஒரு கட்டத்துக்கு போய்ட்டு அப்படியே அந்த வெள்ளை டாட் வரும் பாரு. போது பார்த்தியா? ரைட்டில் போதுடா, தெரியலையா? ஆமாம். ரைட்டில் போதுடா பச்சை. அங்கே அப்படி போகண்டா, இப்படி வராது, ரிவர்ஸ் வராது. ரிவர்ஸ் அவ்வளோதான். ரைட்டு திரும்பிட்டு அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட்டு. இப்படி போயிட்டு ரைட்டில் போயிட்டு ஒரே ஸ்ட்ரெயிட் அடிச்சிடும். 35,000 ஃபீட்டு 40,000 ஃபீட்டுக்கு போகும். திரும்பிச்சு பார்த்துதா. இப்போ வந்து நாங்கள் டெர்மினலுக்கு போக போகிறோம். ஸோ டெர்மினல் போயிட்டு உள்ளே போயிட்டு பார்த்துக்கலாம். ஓகேப்பா. சல்லியா நொறுக்கிட்டீங்களா? டேய் கொஞ்சம் பார்த்துடா ப்ளீஸ்டா. உள்ள டேப் இருக்குடா. ஐயோ பதட்டப்பட வைக்கிறாடுங்களே. நீ அவன் பண்ணுற மாதிரி தள்ளிட்டு வா ப்ளீஸ் எனக்காக. அவ்வளோதான், வா முடிஞ்சு, ப்ராப்ளம் சால்வ். கைஸ் நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க, சாய் தர்ஷன் தெலுங்கு தாத்தாவோட பர்த்டே ஜூலை 22 கிடையாது. ஸோ அது என்னன்னா அவன் வந்து வில்லேஜ் தான், ஒன்றும் படிப்பு வராது. மீன்ஸ் அவனுக்கு படிப்பே வராதான் பாவம். எப்படி தான் படித்தான்னு தெரில. டென்ஷன் ஆகிட்டான். மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட். அங்கே இருக்காங்களே, ஸோ அவங்ககிட்ட போயிட்டு அங்கேருந்து மேலே போய் பாருங்கள் சூப்பராக தெரியும் அப்படின்னு போய் சொல்லுவோமா? சொல்லிட்டு வந்துடும். பாவம் ஏதோ ஒரு அப்படியே ஹியூமனிட்டி ரீல்ஸ் போடுவோம். என்ன சொல்கிறீங்க? அங்கேருந்து பாருங்கள், மேபி நல்லா தெரியும். அந்த இது மாடி இருக்குல்ல, 5வது மாடி. இப்படியே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா லிஃப்ட் வரும். அதில் 5 நம்பர் இருக்கும். அது 5வது மாடி போனீங்கன்னா அங்கேருந்து விசாலமாக நல்லா தெரியும், ஃபுல்லாக தெரியும். போய் பாருங்கள். இனம் என்ன பிரிந்தது போதும், மதம் என்ன பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். போடுறான் மாதிரி எவ்வளோ லகேஜ். அவன் மட்டுமா போகிறான்? அந்த பேக்கே போதுன்னு தான் நினைக்கிறேன். வா இப்படியே போவோம். நல்லா இருக்கு. அந்த பொண்ணு நல்லா இருக்கு.
அவன் சொன்னதை தான் guys சொன்னேன். நீ அந்த பொண்ணை பார்த்தியாலாம் கேட்காதீங்க. யார் தான் அந்த பொண்ணு? எனக்கே தெரியும், நான் அந்த பொண்ணை பார்க்கல, நீ தான் பார்த்த. சரி guys, டெர்மினல் என்டர் ஆகும்போது பேசுகிறேன். பாய். ப்ளீஸ் பாய்.